ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். ரோஸ் குவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பைல் தெரியுதா? பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் இருக்கும் இந்த கிறிஸ்டல். இது வந்து ஓப்பல் ஸ்டோன், ஓப்பன் கிறிஸ்டல். இது ஸ்டோன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த 2 பைல் இருக்குது இங்கே, பைல் 1, பைல் 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 பைலில் எது ரெசனேட் ஆகுதோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எப்படி என்ன டாப்பிக்கு, நீங்கள் கரண்ட்டில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இப்போ இந்த இது வந்து பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, முருகர் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர்கிட்ட நினச்சிட்ருக்கலாம். இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ணுறாரு, உங்களோட என்ன கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? மனசில் நிறுத்துங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணும்போது நீங்கள், முருகா எனக்கு இதுக்கான ஒரு இதை கொடுங்க, எனக்கான ஒரு கைடன்ஸை கொடுங்க, எனக்கு இதுக்கு வந்து தீர்வு கொடுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு மனசில் நிறுத்துங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? முருகர் ரெடியாக இருக்கார், நீங்கள் ரெடியா? நான் அப்படி தான் கேட்கலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரிடிக்ஷன் இப்படி தான் நம்ம எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போது பைல் 1 இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு முருகர் நீங்கள் மனதில் நிறுத்தியிருக்க அந்த ஒரு ஆர்குமெண்ட், ஏதோ ஒன்று அவர்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கலாம். இல்லை கரண்ட்டில் என்ன இதெல்லாம் எனக்கு வந்து தெளிவு வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு இது கேட்கலாம் நீங்கள். ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்தி அந்த மாதிரி கேட்குற அந்த விஷயங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் வந்து முருகருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. சேனலில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, உங்களுக்கான அந்த கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உள்ள மெசேஜ் வரும். அதுக்காக தான் அந்த லைக்கு கொடுக்க சொல்கிறேன். ரெகுலர் வியூவருக்கு தெரியும் ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரஹண பவ, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ, முருகரோட உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கோ அப்படி கூப்பிடுங்க, ஃபீலு கொடுங்க. முருகா, இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள் உங்ககிட்ட என்னவோ கேட்டுட்டு மனசில் நிறுத்தியிருக்க அந்த விஷயத்துக்கு ஆன்சர் கொடுங்கப்பா. அவங்க என்ன மனசில் நிறுத்தி உங்ககிட்ட விடை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு விடை கொடுங்க, பிளெஸ்ஸிங் கொடுங்க. செல்லங்களே, பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. சிங்கிள்னால் ஒரு மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆகி சிங்கிளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், எதை தொட்டாலும் ஃபெயிலியர். ஏன் முருகா எனக்கு இப்படி எல்லாமே நடக்குது? அதுதானே கேள்வி. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எத்தனையோ முயற்சி என்னோடய வேலைக்காக, என் வேலையை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் நான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஓஞ்சி போய் நின்றுட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட இது வந்து உங்களுக்கு தெரியல, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து எப்படின்னா மணி எனர்ஜிக்காக தான் நீங்கள் உங்களோட அந்த இது ஒரு வேலைக்காக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸில் எதுலையாவது நீங்கள் வந்து ஒரு ஷைன் ஆகணும், ஒரு பிஸ்னஸில் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும், பணவரவுக்கான விஷயங்களை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதில் நிறைய லேகிங் இருக்குது. ஒரு சிலர் வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக கூட இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஸோ இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக உங்களுக்கு பொருந்திருந்தால் நீங்கள் அதுக்கானது உங்களுக்கு. இன்கேஸ் அது உங்களுக்கு பொருந்தலைன்னா அது இன்னொருத்தருக்கு வந்த மெசேஜ், அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் இப்போ கரண்ட்லேயும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடியும் சரி, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் கேட்ட விஷயங்களுக்கான அந்த ப்ரேயருக்கான அந்த இது கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியாமல் போயிருக்கு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஷியன் லைனு, இல்லை ஏதோ ஒரு வந்து
ஒரு பேஷனேட்டாக வேலை செய்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து அமைஞ்சிருக்கும். அதில் நல்ல ஒரு வெற்றிகரமாக தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. எப்படின்னா நீங்கள் தனித்துவமாக இருப்பீங்க அந்த ஜாபில். அது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஒரு என்டர்பிரனராக ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் கூட நீங்கள் தான் அதில் ஹெட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட அதில் ஒரு டீம் லீடர், ஒரு சூப்பர்வைசர், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்துல தான் இருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்குறது வந்து சினி ஃபீல்டுலலாம் கூட இருப்பீங்க. ஒரு மாடலிங்கில் இருக்கிறது, டிவி சீரியலில் இருக்கிறது, ரொம்ப இயற்கையை ரொம்ப நேசிப்பீங்க. ஓகேவா? நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம், அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் அடிக்கடி வந்து பேர்ட்ஸ் பார்க்குறது, இல்லைனா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம், நேச்சரோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. சிலர் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு அது ரிசீவ் ஆகலை. இதுதான் நிதர்சனம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். ஏன்னா ரீடிங் இதோட எஸ் ஒரு சில விஷயத்துக்கு பிள்ளையார் சுழி போடுறீங்க. உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள்லாம் வந்து கிளியர் ஆகணும்ன்ட்டு ஒரு இது இருக்குது உங்களுக்கு. அது எப்படின்னா, நீங்கள் இப்போது கொஞ்சம் ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு புதுசாக ஒரு வேலைக்காக வெளியூருக்கு ட்ரை பண்ணுறதோ, இல்லைனா இப்போ இருக்கிற அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இல்லைனா ஏதாவது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டு அதை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பேலன்சிங், ஏன்னா உங்களோட அந்த ஆழ்மன ரெக்கார்டு செல்லங்களே, நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் ரெக்கார்டு நிறைய, இந்த ரெக்கார்டு இது வந்து இறைவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட இது மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. சரியா? கவலைப்படாதீங்க. இப்போது டிவைன் இந்த ஏஞ்சல் கார்டு இவர் தான், நம்ம முருகர் தான் சொல்கிறார் வந்து என்னென்னா, செல்லமே நீ வந்து உனக்கு நான் பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. உன்னை கொஞ்சம் வந்து பேலன்சிங்காக உணர்ச்சி வசப்படுதல், டென்ஷன் ஆகிறது, இந்த ஆழ்மன ரெக்கார்டு இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு வேலை செஞ்சிட்ருக்குது. நீ நல்ல விதையை விதை, அது நல்ல விருட்சம் வளரும். நீ விதைச்சதெல்லாம் ராங்கான விதைகள். அதுக்கப்புறமா நல்ல பழத்தை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தால் எப்படி கிடைக்கும்? ஞானப்பழம் வேணும்னா நீ விதைச்சது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கள்ளி விதையை விதைச்சிட்டு எனக்கு வந்து ஞானப்பழம் வேணும்னு சொல்லி நின்றுருக்க முடியுமா? ஒரு மாம்பழம் வேணும்னு நின்றுருக்க முடியுமா? கிடைக்குமா? சில பேருக்கு ஈஸியாக புரிதலுக்காக கஞ்சா செடின்னு சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்ககிட்ட உங்களுக்கு எல்லாமே அந்த அதாவது அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கான டைம் வரப்போகுது. நீங்கள் சில முயற்சிகளை இப்போ எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? ஒரு புதிய பிஸ்னஸ், புதிய வேலைக்காக உங்களை வந்து தனித்துவமாக காட்டக்கூடிய ஒரு நல்ல போஸ்டிங் தான் அது. அதை நம்ம பண்ணலாமா வேணாமா? அதுலேயும் நம்ம வந்து ஃபெயிலியர் பார்த்துருமோ ஒரு சிலர் இப்போவும் கரண்ட்டில் ஃபெயிலியரில் தான் இருக்கீங்க. இது வந்து ஃபைனான்ஸ்க்காக தான், முழுக்க வந்து பண வரவுக்காக தான், ஏதோ பிஸ்னஸ் ஜாப்க்காக தான் ட்ரை பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வருது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து சில பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆனால் அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு காரணம் உங்கள் மனநிலை இம்பேலன்ஸில் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். 2 குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற புதன்கிழமை அன்றைக்கி வந்து 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஏதாவது பிளான் இருந்தால் நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். நிறைய பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிறதுக்கு அற்புதமான நாள். அதாவது நீங்கள் செய்ய போகிற இந்த பிள்ளையார் சுழி போட்டிருக்கீங்கல்ல, அந்த வேலை வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 1 இயர். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேவா? இப்போ இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் இன்றைக்கே பார்த்தாலும் சரி, இல்லை 6 மாதம் கழித்து பார்க்குறீங்களும் சரி, அந்த டைமுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து அவர்கிட்ட மனதில் நிறுத்திக்கிட்டு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இப்படி இருக்கேன், கரெக்டாக அது அலைன் ஆகும். அதெல்லாம் அவங்க டிவைன் தான்.
டிவன் தான் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? நம்ம வேலை நம்ம டியூட்டி என்கிட்ட இருந்து எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரு, அவ்வளோதான். தட்ஸ் இட். 1 இயரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் க்ரோத்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அந்த ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கு நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. உங்களை வந்து கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு பேலன்சிங் இல்லாமல் இருக்கீங்க, இதை வந்து கொஞ்சம் பாருங்கள். ஏதாவது மெடிடேஷன் தெரிஞ்சால், ஹீலிங் தெரிஞ்சால், அந்த ஹார்மோனை ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். இன்கேஸ் யாராவது தெரியும்னா, ஹீலர்ஸ் யாராவது தெரியும் உங்களுக்கு அப்படின்னா போய் பண்ணிக்கோங்க. சரியா? அது மாதிரி ஹீலர்ஸ் யார்கிட்டையும் தெரியல, டைரெக்டாக பேச மாட்டுறாங்க, அவங்க வந்து நிறைய எங்ககிட்ட வந்து ஏதோ உங்களுக்கு அவங்கக்கிட்ட சரியான கன்வீனியன்ட் இல்லைன்னா நீங்கள் டிவைன் பாத் சேனல் இங்கே எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதை சொல்லுங்கள். இந்த நம்பர் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, உண்மையிலே ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வரதுக்காக தான் அந்த நம்பர் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் சும்மா அதில் கால் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது எல்லா டைமும். ஓகேவா? அதனால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். சரிங்களா? இதுதான் நீங்கள் மனதில் நிறுத்திட்டுருக்கீங்க. இப்போ அவர் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நீங்களே வந்து ஹீலர்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நல்லா தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஹீலர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட கர்மாவில் போய் மாட்டுறீங்க. அது யாரும் எந்த மாஸ்டர்ஸும் சொல்லி தர மாட்டுறாங்க. ஸோ உங்களோட கர்மாவையே சுமக்க முடியாமல் தெரிஞ்சிட்ருக்கும் போது இன்னொருத்தர் அது வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்களும் ஒரு கர்மாக்காக தான் வந்து பிறந்திருப்பாங்க. அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஒரு கார்மிக் அவங்க பண்ணதுக்கும் இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, லைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை தான் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து கரண்ட்டில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் பண்ணுறாங்களோ அதுக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் போய் அடுத்தவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆனீங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவிட்டி உங்களை பாதிக்கும். நீங்கள் உங்களோட எனர்ஜியை ரொம்ப வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களால் எல்லாரோட கர்மாவையும் சுமக்க முடியாது. ஏன்னா அந்த டாக்டிஸ் இங்கே யாருமே எந்த மாஸ்டர்ஸும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லித்தரல. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது அப்படின்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் அதுக்கு பெஸ்ட் வே. அது வந்து உங்களோட கர்மாவை சரி பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. அதில் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? இந்த ஆரா சக்ராலாம் வந்து அவ்வளோ அதை எப்படி பவர் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லா விஷயம் ட்ரீட்மெண்ட் பேஸ்லேயே அதை கொடுக்குறேன். ட்ரீட்மெண்ட் வித் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது அதில். சரியா? ஏன்னா அதோட இது என்னங்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கலாம். வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எப்படி இந்த வயசு வரைக்கும் நம்ம எந்த பேட்டர்னில் வாழ்ந்துருக்கோம், இனிமேல் நம்ம பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதில் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் அதை வச்சுருக்கேன். யாருக்கு உபயோகமாக இருக்கணும், யாருக்கு உங்கள் தலைவிதி மாறணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும்லாம் கிடச்சிடாது. ரெண்டாவது, இந்த கிளாஸ் நான் வந்து யாருக்கா சஜஸ்ட் பண்ணேன்னா கூட இறைவன்கிட்ட உத்தரவு, அவரோட அந்த இது உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இல்லை இந்த மாதிரி உங்களோட நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட்கிட்ட இருந்து டிவைனோட பர்மிஷன் வாங்கி தான் அதை செய்வேன். எல்லாருக்கும்லாம் கிடச்சிடாது. ஓகேவா? அதுக்கும் ஒரு பிராப்தம் வேணும். புண்ணியங்களை சேருங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? எவ்வளோ உங்களால் முடியுதோ பண்ணுங்கள். ஒன்று உடல் உழைப்பு கொடுக்க முடியுமா, இல்லைனா வந்து மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், ஏதோ உங்களால் முடிஞ்சது. நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் எதிர்பாராமல் செய்யுங்க ஹெல்ப்பை. சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தர்மம் என்ன செய்யலாம், அது வந்து உடனே ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உடனே இப்போது ஒரு அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணுறது, ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணி கொடுக்கறது, வயதானவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்களோட இருக்கிற இடத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்சது அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுறீங்க, அன்னதானம் போடுறோன்னு சொல்லிவிட்டு இந்த கோவில் வாசலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எடுத்துன்னு போய் அந்த டைமுக்கு போய் எடுத்துன்னு போய் கொடுக்குறது. அவங்கள சுற்றி பார்த்தா ஒரு 10-15 பார்சல் வச்சுருப்பாங்க சாப்பாடு. அந்த சாப்பாடு அவங்க ஒருத்தரே ஒரே நேரத்தில் எடுக்க முடியுமா? அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். நான் இது மாதிரி நிறையா பார்த்துருக்கேன்.
அன்னதானம் பண்ணுறது வந்து அப்படி கிடையாது. தேவை யாருக்கு இருக்குதோ அந்த வாய்ப்புகளே இல்லாமல் அடுத்த வேலைக்காக காத்துட்ருக்காங்கல்ல, நமக்கு இனி நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவா, அந்த மாதிரி நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஏதோ கடமைக்கு நான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன், அவங்க காய வச்சு அப்புறமா அந்த சாப்பாடு கெட்டு போனதை வரை தூக்கி தான் போட போகிறாங்க. அந்த ஒரு நபருக்கு ஒரு வேளைக்கு 10-15 பார்சல் அங்கே எல்லோரும் நம்ம கடமைக்காகன்னு வச்சுட்டு போகிறீங்க. அதை செய்யாதீங்க, சரியா? இதுவே வந்து உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு ஆசிரமம் இருக்குது, ஒரு குழந்தைகள் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏதாவது ஒரு இல்லம் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு டைமில் இத்தனை பேருக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு புண்ணியம். சில பேருக்கெல்லாம் சில பேருன்ற நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி கொடுக்கணும், ஒரு தர்மத்தை கூட நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை கரெக்டாக எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ சொன்னாங்க நம்ம பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எடுத்து போய் சேர்க்குறீங்க, அது செய்யாதீங்க, ஓகேவா? எல்லாத்துக்குமே கடவுள் நமக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா யாருக்கு அது நீட்ஸ் இருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்க்குறது தான் அது நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நம்மளோட சேனல்லே நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சில நேரத்தில் வந்து அன்னதானத்துக்கு நம்ம வந்து இது வந்து கலெக்ட் பண்ணுறோம் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முதியோர் இல்லத்திற்கும் ஆதரவற்ற முதியோருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனல்லே அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, யாரும் தெரியாதுன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் இந்த நம்பர் தெரியுதில்ல, இந்த நம்பருக்கே உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. இந்த ஃபுல் மூன் டே வருதில்ல, அன்றைக்கி ஒரு ப்ரேயர் வச்சுருக்கேன் நான். அந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி இந்த டொனேஷன் பண்ணுறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஒரு இது இருக்குது, ப்ரேயர் இருக்குது, ஓகேவா? உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அனுப்புகிறீங்க இந்த பணத்தை அப்படி சொல்லிவிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அந்த ப்ரேயர் செய்யப்படும். ரெண்டாவது, உங்களுக்கு சில விஷயங்கள் அதை நான் வந்து எப்படின்னா இறைவனோட பிரசாதமாக உங்களுக்கு சில பொருட்களை வந்து அந்த தெய்வீக பொருட்கள் பிரசாதங்களை நான் உங்களுக்கு வீட்டுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடுவேன். உங்களோட அட்ரஸையும் போட்டு விடுங்க, ஓகேவா? இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், உங்களோட கர்மா வேலை குறைக்கிறதுக்கே எவ்வளோலாம் எஃபெக்ட் போட வேண்டியது. இது வந்து ரெகுலராகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அந்த முதியோர் இல்லத்துக்கு. நான் யார்கிட்டையும் அவ்வளோ கேட்க மாட்டேன். எனக்கு வந்து சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டம், இப்போ நம்ம சேனலு நிறைய மக்களுக்கு இந்த புரிதல் இல்லை. சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அதை பண்ணுறதுனால உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு கிடைக்கணும்ல. ஸோ ஒரு ப்ரேயர் எல்லாருக்குமே வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சு அப்போ வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வைக்கும் பொழுது அதுக்கு பவரே ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு குரு கையால் நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா அதோட பவர் அபரிவிதமாக இருக்கும். ஸோ இந்த 3 in 1 இதை நான் வச்சுருக்கேன். உங்களோட கர்மா உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண அந்த இதுவும் கிடைக்கும். ஒரு குரு கையிலேருந்து உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது, ஒரு பிரசாதம் கிடைக்கிது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது கூட்டு பிரச்சனையாக இருக்கும் பொழுது உங்களோட அந்த விஷஸ் வந்து சீக்கிரமாக ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இன்னொரு பவர், ஓகேவா? ஸோ 3 in 1 பர்பஸ். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ செய்யுங்க. இது ஒன்றும் வந்து கட்டாயம் கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் எப்படி உங்களோட அந்த கர்மாவை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இறைவன் வந்து இறங்கி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு அப்படி சொல்லிட்டேன், ஓகேவா? சரி, பாயில் 1 சூஸ் பண்ண செல்லங்களே முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரை நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் அவர்கிட்ட என்ன எண்ணங்களோட ஓட்டிகிட்டு இருக்கீங்க அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து அதுக்கான வழிகள், உங்களை பேலன்சிங்காக வச்சுக்கக்கூடிய அந்த ஆப்ஷனையும் கொடுத்துட்டாரு. இனிமேல் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ஓகே? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய பரிகாரங்கள் ஆஸ்ட்ரோவில் அதை சொன்னாங்க, 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், கிராட்டிடியூட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். சரியான குருமார்களோட அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் அந்த 10 நிமிஷம் வீடியோலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் டைம் காலம் எல்லாம் போனதுக்கப்புறமா அச்சச்சோ வடை போச்சு அப்படின்னு சொல்லி வருந்துனீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்களா?
எதனால் இந்த லேகிங் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணிக்க போகிறீங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? அப்படி சொல்லாத எந்த குருவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் யாராவது ரேக்கி ஹீலர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. மேடம் நீங்கள் தான் சொன்னீங்க ரேக்கி ஹீலர்ஸ் யாராவது இருந்தால் தெரிஞ்சு போய் பண்ணிக்கோங்கன்ட்டு அப்படின்னு. சரியா? அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இது பர்சன் வந்து உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எதுவும் நடக்கலை, எதனால் நடக்கலை, அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் அங்கே நடக்கலை அப்படின்னா அவங்க பின்னாடி போகாதீங்க, மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? உங்களுக்கு எதாவது புரிதல் எல்லாம் ஒரு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட. உங்களுக்கு இதோட ஈஸியாக யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா கூட இந்த கூட்டு பிரார்த்தனையிலையாவது ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த முதியோர்களுக்கு பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஃபுட் டொனேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு செலவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறது அவ்வளோ நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். ரெண்டாவது ஆஸ் அ குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு சில அந்த இதுவை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடணுன்ட்டு என்னோட இது. ஓகேவா? அந்த பிரசாதத்தை அது முருகரோட அந்த இது இருக்கிறதுனால தான், அவரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறார் அவர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பலனடையட்டும், நீங்களும் பலனடையணும். நிறைய பேருக்கும் இதை வந்து கன்வே பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 இந்த ஓப்பல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் ஸ்டோன். இப்போ இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் என்ன நிறுத்திட்டு இருக்கீங்க, முருகர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க, என்ன டவுட்டில் இருக்கிறீங்க, என்ன கேட்க போகிறீங்க, எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் தானா? மணி 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 தான் பிளாக்கேஜஸ் நிற்கிது. அப்பா, பிள்ளைங்களுக்கு மணிக்காக ட்ரை பண்ணுறீங்களா? வேறு என்ன கேள்வி இருக்குது? வந்துட்டாருப்பா. சொன்னேன்ல, மணிக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டிங்க. அது என்னென்னா அவர்கிட்ட வேண்டுதல் வச்சாச்சு. முருகா, நான் அவங்ககிட்ட வேண்டுதல் வச்சிட்டேன், நான் கிராட்டிடியூட் பண்ணிட்டேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க? நான் ஏன் இந்த மாதிரி எனக்கு முக்கியமான அந்த உறவுகள் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட பார்ட்னர் ஏமாத்திருக்கலாம், உங்களை நெருங்கினவங்க ஏமாத்திருக்கலாம். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட போயிட்டுருக்கு. சில பேருக்கு ரீயூனியனுக்காக எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களோட முருகர் கைட் பண்ணிகிட்ருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களை வந்து செஞ்சு தருவார். ஓகேவா? நியூ லைஃப்காக, ரீயூனியனுக்காக இந்த மாதிரிலாம் கூட கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்களோட ப்ரேயர் இன்டென்ஷன். ஒரு சில நிறைய பேருக்கு வந்து மணி எனர்ஜிக்காகவும் கேட்குறீங்க. ப்ளஸ் இதுவும் இருக்குது, எல்லா தேவைகளும் இருக்குதுப்பா. எனக்கு வந்து லைஃப் சரியாக அமையணும், மணி நல்லா வரணும். இத்தனை வச்சுருக்கீங்க. சில பேருக்கு ஒரு சில யோசனைகள் இருக்குது. சில ஜாப்க்காக, படிப்புக்காக, இதை பண்ணால் இந்த படிப்பு எனக்கு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்குமா, இது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இதை நான் செலக்ட் பண்ணலாமா, இந்த வேலையை செய்யலாமா, ஒரு புதிய ஐடியாஸ் வந்திருக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நல்ல ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றம், அதில் ஒரு இன்கம், நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பணவரவு வரத்துக்கான வழிகள் இருக்குங்கிறாரு. ஓகேவா? சில பேருக்கு வந்து இப்போது ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஸ் ரெண்டுத்துலையுமே இம்பேலன்ஸில் தான் இருக்கீங்க. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். இதில் தேர்ட் பார்ட்டினாலே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலையில் வந்து நீங்கள் தனியாக இருந்து செய்கிறத விட ஒரு கூட்டு தொழில் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. அது உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு சிலருக்கு பேரண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அதாவது அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது, அவங்களோட தான் வாழ்ந்தாகணுங்கிற அந்த இதில் இருப்பீங்க. பட் அவங்க கொடுத்த வலிகள் வேதனைகள்லாம் ரொம்ப அதிகம்.
அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தால் கூட இப்போ சிங்கிளாக இருப்பீங்க ஒரு சிலர், அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப டைஜஷன் பண்ண முடியல உங்களுக்கு, அதை மறக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு அதுவும் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரை இன்டென்ஷன் வைங்க, கடவுள்கிட்ட டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸ் வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். பிளைண்டாக யாராச்சும் 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அது நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்கலைன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியுமா? அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களா? உங்களை கைட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்களா? தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னா அச்சச்சோ வடை பூஜைன்னெலாம் நின்றுட்டுருக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு டிவைன் பாத்துங்கிற ஒரு அற்புதமான சேனலை கொடுத்துருக்கிறாரு. ஆஸ் அ குருவும் கிடச்சிருக்காங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன ரிசல்ட் எடுப்பீங்களோ அதுதான் நீங்கள் மற்ற சேனல்ஸ் பார்க்கும்போது. கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் போய் தாராளமாக நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அதுதான் டிவைன் பாத் சேனல். இதுக்கு மேலே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. இது வந்து நீங்கள் சில பேர் நினைப்பீங்க ஸ்கூல் டீச்சருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்கூல் டீச்சர் நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேறு, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து வாழ்வியலை சொல்லி கொடுக்குற சிஸ்டம் இது. ஓகேவா? நீங்கள் இருக்கிற இந்த நெகட்டிவான உலகத்தில், இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து உங்களை ப்ரொடெக்டிவாக எப்படி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. உங்களையே நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் ஹீலிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரீட் பண்ணுறேன் நான். உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க முடியும். செல்ஃபாக நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இதில் ஒரு புரிதல் வேணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஏதாவது பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லேகிங்லேருந்து ரிலீஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பொறுமை, அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு கிடைக்க செய்வார். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் மனதில் நிறுத்திட்டுருக்கீங்க, இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்ட்டு, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அதிலே நிலச்சிருக்கணுமே. அந்த பொறுமை எங்கே இருக்குது உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குறீங்க, இது மாதிரி ஒரு 1008 சேனலை பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணால் அவ்வளோதான், அப்படியே மாறிடுது. அங்கே என்ன, உங்கள் மனம்தான் வேலை செய்யலை. உங்கள் மனத்துக்கு இவ்வளோ தீனி போடுறீங்கன்னா, இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அது எப்படி ஃபோக்கஸிங்காக ஒரு ரூட்டில் போகும்? எதையாவது இப்போது ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு 10 வழி இருக்குது. நீ இருக்கிறது ஒரு ஆள், 10 வழியிலே நடந்து போயிடுவியா? முடியாதில்ல. 10 வழியில் ஏதோ ஒரு ரூட்டை தானே பிடிக்கணும். ஆனால் நீ பிடிக்கிற ரூட் வந்து கரெக்டாக நேராக உன்னை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் மேடு பள்ளத்துலேருந்து உன்னை வந்து ப்ரொடெக்டிவாக கூட்டிகிட்டு கரெக்டான டெஸ்டினேஷன், அந்த கரெக்டான டைம் டியூரேஷனில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியை தான் நீ தேர்ந்தெடுக்கணும். அப்படி நீங்கள்லாம் வந்து புத்திசாலி பிள்ளைங்க. ஒரு சில, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 கிட்ஸு 2K, இப்போல்லாம் நீங்கள் 2K கிட்ஸுன்னு சொல்கிறோம்ல, உங்களுக்குலாம் வந்து சட்டுன்னு இப்படிங்கிற மாத்தில் புரியணும். ஆனால் எங்கே புரியுது? ரொம்ப யோசிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆன்மீகம்லாம் இருக்கா? இறைவன்லாம் இருக்காரா? டிவைன் ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு இதை புரியறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. இனியோ கடவுள்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த 1 இயர் வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பொறுமை நிதானம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் மனம் என்ற அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா தாவிக்கிட்டே இருக்குது, மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அந்த சேனல் எதாவது போட்டாங்கன்னா உடனே அந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த சேனல் எதாவது போட்டாங்களா இவங்கள ஃபாலோ பண்ணு, இல்லை அந்த ஹீலர் ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணு. ஆனால் அந்த ஹீலர் பேசல மாட்டாங்க அவங்க கூட வந்து. அவங்ககிட்டலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே பல நாட்கள் வெயிட் பண்ணணும். அப்படியே நீங்கள் போனாலும் உங்களுக்கு பட்டும் படாத மாதிரி தான் ஆன்சர் வரும். அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா அதுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் சும்மா நான் இதுக்காக கொடுக்கல. ஓகேவா? இதோட ஒர்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற புதன்கிழமை அன்றைக்கி வந்து 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஏதாவது பிளான் இருந்தால் நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். நிறைய பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிறதுக்கு அற்புதமான நாள்.
ஓகேவா? எனக்கு ரெமெடி வேணும். எனக்கு வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் மாற்றிக்கணும். நான் 10 வழியாக ஓடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஒவ்வொரு வழியிலையும் போய் ட்ரை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நான் ஒரு வழியை சூஸ் பண்ணுறேன், என் கோல் அச்சீவ் பண்ணுறேன். தட்ஸ் இட் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முடியாதவங்களுக்காக தான் அந்த நம்பர் வச்சுருக்கேன். அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. இறைவன் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்கை அற்புதமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து பைல் 1லே நான் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பைல் 1 எண்டிங்கில் உங்களுக்கு அதாவது ஏதாவது யாருக்காவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது எதிர்பார்க்காம நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். அது ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் மூன் டே வருது இல்லையா, இந்த மாதம் வரக்கூடிய அந்த ஃபுல் மூன் டே, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சில இதுக்கெலாம் ஹோம்க்கெலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். முதியோர் இல்லத்திற்கும் ஆதரவற்ற குழந்தைகள், பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், ஓகேவா, நீங்கள் எப்போ கரண்ட்டில் இருக்கீங்க இல்லையா அந்த இது அனுப்புங்க. இது வந்து எப்படின்னா, அந்த பூஜையில் பிரசாதம் கிடைக்கும். அதை வந்து உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவேன். இது நான் ப்ளஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது உங்களுக்கு வந்து 3 விதமான வழியிலையும் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. ஒன்று, ஃபுல் மூன் டேயில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அதோட பலன் அபரிவிதமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை செஞ்சு உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இறைவன்கிட்ட சேர்க்குறோம். அதே நேரத்தில் குரு கிட்டேருந்து ஒரு பொருள், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொருள் வருது, அவங்க ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கும். புரியுதா? 3 விஷயங்களை இதில் செய்கிறோம். ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து சும்மா கால்லாம் பண்ணின்னு இருக்காதீங்க செல்லங்களே. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அட்ரஸை இதில் அனுப்புங்க. ரிக்வெஸ்ட்டு சரியாக வைங்க. நான் ஃபுல் மூன் டே அந்த ப்ரேயரில் ஜாயின் பண்ணுறேன், நான் வந்து அந்த ஹோம்க்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், காண்டாக்ட் பண்ணுறோன்றதை சொல்லிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன இன்டென்ஷன், உங்கள் ப்ரேயர் இறைவன்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ரிக்வெஸ்ட்டையும் அதில் டைப் பண்ணிவிடுங்க. நான் அதையும் வந்து வச்சு தான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன இறைவன்கிட்ட அதையும் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இப்படியாவது உங்களோட பேட் கர்மாவை ரிமூவ் பண்ணி குட் கர்மாவை ஆட் பண்ணி அன்றைக்கி ஒரு பூஸ்டப் பண்ணி விட்றேன். ஓகேவா? அப்படிதான் நம்மளால் முடியும். இதுக்கு மேலே இறைவா எனக்கு வேறு எப்படி உங்களை வந்து இன்னும் மேலே கொண்டு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச எஃபெக்டை நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த நல்ல காரியத்தில் இதை வந்து நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹோம்க்கெல்லாம் நான் இது பண்ணுறது. இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து உங்களுக்கும் இதை கொடுக்கணும், நம்மளோட பிள்ளைங்களும் நல்லா வரணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த இதெல்லாம் வந்து எப்படி. இப்போ கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்னதானம் பண்ணுறதோ இல்லைன்னா வஸ்திர தானம் பண்ணுறது, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து கரெக்டான நீட்ஸ் இருக்கிறவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு கோயில் வாசலில் உட்காந்துருக்காங்கல்ல, கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கி, அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பார்சல் இருக்கும் அந்த நேரத்தில். அந்த 11 மணி 1 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் 10-20 பார்சல். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் தான், ஒரு ஆளுக்கு அத்தனை எடுத்துன்னு போய் கடமைக்கு எல்லோரும் நம்ம வச்சோம்னா நம்ம செய்யணும் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போகிறவங்களாம் அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. காஞ்சி போய் அது வீணாக தான் போகுது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து அது மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு. உங்களோட எஃபெக்ட் வேஸ்ட் ஆகிடும். நீட்ஸ் எங்கே இருக்கோ, ஆதரவற்ற முதியோர் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் தெரிஞ்சால் நீங்கள் போய் பண்ணுங்கள், வேணாம்ல. அந்த மாதிரி பண்ணணும்னு இன்டென்ஷன் இருக்கிறவங்க நம்மளோட இந்த டிவைன் பாத் சேனல் மூலமாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அது மாதிரி ஆப்ஷன் இல்லை, தெரியலன்னா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது நிறைய பேருக்கு போய் நல்ல விஷயங்களை ரீச் பண்ணும். 2வது, இதில் வந்து நம்ம மூன் ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும் பொழுது அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். குருவோட அந்த கையிலேருந்து ஒரு பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலே அந்த பொருளுக்கு ரொம்ப வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 விதமான ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.